இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணியுடைய தொடக்க வீரர் ராகுல் அவர்கள் அபாரமாக விளையாடி சதம் அடிச்சிருந்தாரு. இதன் மூலம் இங்கிலாந்து மண்ணில் தொடக்க வீரராக ராகுல் அவர்கள் 3வது சதத்தை அடித்து கவாஸ்கர் சாதனையை முறியடிச்சிருக்காரா. லீட்ஸ் நகர்ல நடைபெற்று வரும் இந்த போட்டியில முதல் இன்னிங்ஸ்கள்ல ராகுல் அவர்கள் 42 ரன்கள் எடுத்த நிலையில தவறான ஒரு ஷாட் ஆடி ஆட்டத்தை இழந்தார். அதற்கு ரசிகர்கள் அவரை விமர்சனம் பண்ணாங்க. ஆஃப் சைடுக்கு வெளியே செல்லும் பந்த விராட் கோலி போல் அடித்து ஆட்டம் இழந்திருக்கார் அப்படின்னு. இதனால பலருமே அவரை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 6 ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி 2வது இன்னிங்ஸ்ல விளையாடியது. இதுல 90 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி பாத்தீங்கன்னா 4வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. அப்போது 47 ரன்களுடன் களத்துல இருந்த ராகுல் அவர்கள் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாரு. வானம் மேகமூட்டத்துடன் இருந்ததால இங்கிலாந்து வீரர்கள் அபாரமாக பந்து வீசி நெருக்கடியுமே கொடுத்தாங்க. கில் 8 ரன்கள்ல பெவிலியன் திரும்பினாரு. இருந்தாலுமே ராகுல் அவர்கள் தொடர்ந்து நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தாரு. ராகுல் நங்குரம் போல களத்துல நின்று விளையாடி இருந்தாரு. அவருடைய விக்கெட்டை வீழ்த்த முடியாமல் இங்கிலாந்து திணறினாங்க. இன்னொரு பக்கம் பண்ட் அதிரடி காட்டி ரன்களை சேர்த்தாரு. இந்த ஜோடி பாத்தீங்கன்னா 150 ரன்களுக்கு மேல அடிச்சாங்க. இந்த சூழல பாத்தீங்கன்னா ராகுல் அவர்கள் அவருடைய சதத்தை பூர்த்தி பண்ணாரு. 13 பவுண்டரிகள் அடித்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு. அதுவுமே இங்கிலாந்து மண்ல அப்படின்றதுனால இவருக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.